சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசென்ட்டா நம்மளோட சேனல்ல சிறு தொழில்கள் சம்மந்தப்பட்ட நெறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அதுல மிக முக்கியமானது காய்கறி தொழிலும், கொல்லிமலை தானியங்கள் தொழிலும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான அத்தியாவசிய பொருள்கள் அப்படிங்கிறனால, அத பத்தி மட்டுமே நெறைய பிசினஸ் வீடியோக்கள் நான் குடுத்துருக்கேன். அது இல்லாம இன்னும் ஒரு சில மற்ற தொழில்கள பத்தியும் நான் சொல்லியிருப்பேன். ஆனா, இந்த டைம் மட்டும் இல்லாம, எல்லா டைம்லயுமே போட்டியே இல்லாத ஒரு தொழில், பெஸ்ட் தொழில், நல்ல வருமானம் கிடைக்கணும். சொல்லப்போனா ஒரு நாளைக்கு ரூ. 5000 ஒரே இடத்துல நான் சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு ஏத்த ஒரு தொழில் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த முடி திருத்தும் தொழில் தான். இந்த தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, இத கத்துக்கிட்டு வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பார்த்தீங்கன்னா, பல வெரைட்டி பிராண்ட் அப்படிங்கிற மாரியே உருவாக்கி, நெறைய பேரு வந்து ஃப்ரான்சைஸ் மாரி உருவாக்கி, இந்த பிசினஸ வந்து பெருசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம அத்தியாவசிய பொருள்கள வாங்குறோமோ, அதே மாரி தனி ஒரு மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவைகள்ல பர்சனல் ஹைஜீனிக்ல இது மிகவும் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்ல இப்ப நெறைய பேரு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப சொல்லப்போனா ஒரு சிலர் கிளாஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு? இந்த மாரி கட் பண்ண நாமளும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, தனியா போயிட்டு நாம ஒரு கடை ஆரம்பிச்சுக்கலாம். அத வச்சு நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி. இன்னும் தெளிவா சொல்லப்போனா, நான் வந்து வெளிநாட்டுல இருக்கும்போது, அங்க தமிழ்க்காரைங்க பார்பர் ஷாப் வச்சிருக்காங்க. அங்க ஓனா நம்ம வைக்க முடியாது. தமிழ்க்காரைங்க வந்து அரபிக்காரர்கிட்ட அக்ரீமெண்ட் போட்டு, அவர வந்து ஓனர் மாரி காட்டி, அந்த இடத்துல நம்ம தொழில் பண்ண முடியும். ஆனா ஓனர் யாருன்னு கேட்டா அரபிக்காரர் தான். அவரோட இடத்துல நாம வந்து தொழில் பண்ண போறோம். அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் எப்படின்னா, நாம வந்து அவருக்கு கமிஷன் குடுக்க போறோம். அந்த இடத்துல நம்ம எவ்வளோ சம்பாரிக்கிறோமோ, அது எல்லாமே நமக்கு தான் லாபம். இதுல 2, 3 பேரு கூட உள்ள சேர்ந்து ஒண்ணா பண்ணலாம். 10 பேர் கூட ஒண்ணா சேர்ந்து உள்ள பண்ணலாம். ஆனா, ஒவ்வொரு நபரும் தனித்தனியா வந்து கமிஷன் குடுத்தா போதும். எத்தன பேர் வேணாலும் வந்து அவருடைய இடத்துல தொழில் பண்ணிக்கலாம். அரபு நாடுகள்ல வந்து நம்ம சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து நம்ம தனியா போய் வாடகைக்கு இடம் பார்த்து தொழில் பண்ற மாரிலாம் பண்ண முடியாது. நான் தான் பண்றேன், நான் தான் ஓனரு, ஆள வச்சு நான் வேலை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாடி நின்னு ஜஸ்ட் பேசுனா மட்டும் போதும். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு டைம் வந்து அதுக்கு ஒரு நோட்டீஸ் மாரி அடிச்சு ஒட்டுவாங்க. அந்த மாரி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாம அந்த இடத்துல என்னைக்குமே வந்து தொழில் பண்ணலாம். நான் வெளிநாட்ல இருக்கும்போது ரெகுலரா தஞ்சாவூர்காரங்க வச்சிருந்த அந்த பார்பர் ஷாப்புக்கு தான் போவேன். அவரு வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, "இந்த தொழில வந்து நான் ஊர்ல போய் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூ. 10,000 நான் சம்பாரிச்சுர்றேன். அதனால தான் ஓரளவுக்கு எனக்கு தேவையான பணத்த நான் சம்பாரிச்சுட்டேன். நான் ஊருக்கு போயி கண்டிப்பா பார்பர் ஷாப் பெருசா ஆரம்பிக்க போறேன். வேலைக்கு ஆளுங்கள வச்சுட்டு என்னோட பார்வையில சூப்பர்வைசிங் பண்ணிக்கிட்டு, நானும் ஆன் ஃபீல்டுல இறங்கி வேலை செய்ய போறேன். உண்மையிலேயே இந்த தொழில் வந்து ரொம்ப அருமையான தொழில். ஃபியூச்சர்ல இந்த தொழில நான் ஊர்ல போய் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப கிட்டத்தட்ட 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நண்பர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தா, நான் வேலைய விட்டு வந்துட்டேன். நான் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அதே மாரி நான் வேலைய விட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவரும் ஊருக்கு வந்துட்டாரு. இப்ப தஞ்சாவூர்ல தான் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒரு பார்பர் ஷாப் வச்சு மிகப்பெரிய அளவுல வந்து பிசினஸ டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆனா நான் அந்த ஏரியாவுக்கு போகல. கண்டிப்பா நான் அங்க போனேன் அப்படின்னா, நம்மளோட சேனல் நண்பர்களுக்காக அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பா நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். இது ஏன் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, பார்பர் ஷாப் அப்படின்னாவே சில அதில யுனிக்கான மெத்தடெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது என்னடா யுனிக்கான மெத்தட்ன்னு கேட்குறீங்களா? சில விஷயங்கள் ஸ்டைலா பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த மாரி சில விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு தொழில்ல மிகப்பெரிய அளவுல நம்ம நல்லா லாபத்த சம்பாரிக்க முடியும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். கத்துக்கிட்டு ப்ரொஃபஷனலா ஒரு கடை மாரி போட்டு, ஃபர்ஸ்ட்டு நீங்க தொழில் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இதில சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே கத்துக்குங்க. கத்துக்கிட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர கடையில வேலைக்கு சேர்த்துங்க. அவர வச்சு இன்னொரு சேர் அதிகமா போடுங்க. நீங்க ஒரு சேர்லயும், வேலைக்கு வந்தவர் ஒரு சேர்லயும், ஆக மொத்தம் 2 பேர வச்சு நீங்க அந்த பிசினஸ ரன் பண்ணலாம். அப்படியே கொஞ்ச நாள் போகட்டும். இன்னொரு சேர போட்டு அந்த பிசினஸ இன்னும் அடுத்து டெவலப் பண்ணுங்க. இன்னொரு ஆள வேலைக்கு எடுத்து 3 பேர் வேலை செய்ய ஆரம்பிங்க. அப்படியே வந்து
நீங்க என்ன பண்ணணும், சூப்பர்வைசிங் பண்ணும்போது கொஞ்சம் வெளியில போயிட்டு, உங்களோட சேர்ல இன்னொருத்தர கொண்டாந்து வேலைக்கு ஆள இறக்குங்க. அப்ப 3 பேர வச்சு நீங்க பிசினஸ் பண்றீங்க. இப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே, ஒவ்வொரு நேரத்திலயும் பிசினஸ நம்ம டெவலப் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, அதாவது மேக்கப்புக்குன்னு தேவையான சில விஷயங்கள் பெண்களுக்கு எப்படி பண்றாங்களோ, அதே மாரி ஆண்களுக்கும் ஃபேஷியல் போடுறது அந்த மாரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் தனியா போயிட்டு எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு அது நீங்க ரெடி பண்ணலாம். ஆக மொத்தம் முடி திருத்துறதுக்குன்னு 2, 3 பேர ஆளுக்கு எடுத்துட்டீங்க. இந்த மாரி வேலைக்கும் நீங்களே இறங்கி பண்றீங்க. போக போக இதுக்கும் இன்னொரு ஆள எடுத்துட்டு, உங்க பிசினஸ் அப்படியே நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே போலாம். எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு தொழில்ல பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா உங்களால ரூ. 10,000 அப்படிங்கிறது கேரண்டியா லாபத்த சம்பாரிக்க முடியும். லாபத்த மட்டுமே சம்பாரிக்க முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேலைக்கு ஆள சேர்த்துறீங்க பார்த்தீங்களா? தினமும் ஒரு கணக்குன பார்த்து கூலி காசு எடுத்து வச்சுருங்க. அப்படி கணக்கு பார்த்துட்டு நீங்க எடுத்து வச்சாலே, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே கேரண்டியா 2,000 அப்படிங்கிறது லாபமா உங்களுக்கு நிக்கும். போக 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 உங்களோட பிசினஸ் மூலியமா ஒரு நாளைக்கு 5,000க்கு மேல லாபம் வர மாரி நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, உங்களுடைய தொழிலோட வளர்ச்சிய யாராலயும் தடுக்க முடியாது. ஆனா, என்னைக்குமே ஒரு தொழில்ல நேர்மை அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணணும். அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ஒரு பிசினஸ பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய நேர்மை உங்கள என்னைக்குமே தோற்க விடாது. கண்டிப்பா அந்த பிசினஸ் உங்கள மிகப்பெரிய அளவுல உயர்த்தி காட்டும். என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா சொல்லணும் அப்படின்னா, டிமாண்ட் அதிகமா இருக்கிற, போட்டி குறைவா இருக்கிற, அதிக வருமானம் குடுக்கக்கூடிய நல்ல தொழில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பெஸ்ட் பிசினஸ்ன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த முடி திருத்தும் தொழில தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பர்சனல் ஹைஜீனிக்ல தேவையான மிக முக்கியமான ஒரு பிசினஸ் இது. அதனால இது எப்படி பார்த்தாலும் எந்த இடத்துல நாம பிசினஸ் பண்ணாலும் பொழச்சிரலாம். சில பிசினஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் பண்ணணும், அந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம், பொருள் பார்த்து தான் நம்ம பண்ற மாரி இருக்கும். ஆனா இந்த ஒரு பிசினஸ் மட்டும் தான் எதையுமே பார்க்காம எந்த இடத்துல வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். எங்க ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு இந்த பிசினஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல சக்சஸ் தான் ஆகும். இதுவரைக்கும் பார்பர் ஷாப் தோத்ததா எந்த இடத்துலயுமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த பிசினஸ் மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆன ஒரு பிசினஸ். அதிக சக்சஸ் ரேட்டிங்கில் இருக்கிற பெஸ்ட் பிசினஸ் டாப் லெவல் பிசினஸ்ல இந்த முடி திருத்தும் பிசினஸ் தான் கிட்டத்தட்ட ரேங்க் 5க்குள்ள இருக்கு. அப்பன்னா பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு டாப் லெவல்ல இருக்கிற பெஸ்ட் பிசினஸ்ன்னு. ஒருவேளை இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இன்டீரியர் ஒர்க் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோலயே பார்த்தீங்கன்னா, நான் உட்கார்ந்திருக்கிற இந்த கடைய பார்த்தீங்கன்னா, பயங்கரமான இன்டீரியர் ஒர்க்கு. இந்த இடத்துல மொத்தம் 4 டேபிள் இருக்கு. அதுல ஒரு டேபிள்ல தான் நான் உட்கார்ந்திருக்கேன். அதே மாரி தான். இத வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நாம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, சில விஷயங்கள் பிசினஸ் நோக்கத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஏதாவது புதுசா பிசினஸ் ட்ரை பண்ணீங்கனாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ஃபர்ஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்க. எப்படி, என்ன, எந்த மாரி நடக்குது, இதுல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கெஸ் பண்ண பாருங்க. அதிலிருந்து உங்களுக்கே சில விஷயங்கள் நீங்க கத்துக்க முடியும். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, என்னோட வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன், தோத்துருக்கேன். தோல்வியிலிருந்து பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்குமே தோத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் பின்வாங்குனதே கிடையாது. முயற்சி, முயற்சின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணி இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன். உண்மையிலேயே எனக்கு இது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கும் நான் தெரியப்படுத்துவேன், சொல்லிக் குடுப்பேன். அதே மாரி தான் நம்மளோட சேனல் பார்க்குற நண்பர்கள் நீங்க அனைவருமே வீடியோவ பார்க்கறதோட தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு பிசினஸ் ட்ரை பண்ணுங்க. நமக்குன்னு சுயதொழில் நிச்சயமா வேணும். ஏற்கனவே இப்ப வடநாட்டுக்காரர்கள் நம்மளுடைய ஊர்ல நம்ம பண்ண வேண்டிய எல்லா தொழிலையுமே ஒவ்வொன்னையும் நம்ம கௌரவ குறைச்சலா நினைச்சுக்கிட்டு இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கறனால, தெளிவா எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த பார்பர் ஷாப் தொழில்லயும் நெறைய பேர் அப்படி இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க.
அதனால சீக்கிரமா இந்த மாரி பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா ஆரம்பிங்க. கௌரவம் பார்க்காம ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சக்சஸ குடுக்கும் அப்படிங்கிறத நான் கேரண்டியா சொல்லுவேன். சரி, இந்த தொழில் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மாற்று கருத்துக்களோ, சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு பிசினஸ் வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.